இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு கிளம்பிட்டுங்க. எங்கே போகிறது அப்படிங்கிறதெல்லாம் மோட்டோலாகில் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான நாள். அதே மாதிரி இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாகில் கன்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஒன் டே ட்ரிப் எப்படி போகிறது, அதே மாதிரி எவ்வளோ பட்ஜெட் கம்மியாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாமா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா எனக்கே தெரியல, 9 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் செல் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே மறந்துட்டேன். அப்பப்போ டக்குன்னு மறந்துடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாளுங்க, நியூ இயர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டுக்காக ஓடிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அந்த டார்கெட்டோ இல்லை பயணிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து அந்த டார்கெட்டை நோக்கி ஓடும்போது எப்பவுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய கடினமான பாதைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணுங்க. நான் அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நார்மலாக வந்து நிறைய பேருக்கு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குங்க. அதுங்காட்டி இந்த புது வருஷத்துலேருந்தே அந்த கஷ்டத்தை நினைக்காம என்னதான் கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு அதுக்காக நீங்க ஓடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நினைச்ச மாதிரி இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரீமை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமலை தாங்க போக போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருநாய்க்கம்பாளையத்துல தாங்க இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி போறோம்னா கோவில்பாளையம் போய் அப்படி போற மாதிரி இருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வருது அப்படின்னா இங்கிருந்து கரெக்டா எங்க வீட்டுல இருந்து 28, அப் அண்ட் டவுன் வந்து 56 அந்த மாதிரி வரும். ஆனா பிளேஸ் வந்து சூப்பரா இருக்குங்க, ரொம்ப ஒர்த்ஃபுல்லா இருக்கும். நான் 2 டைம் போயிருக்கேன். ஒரு டைம் அங்கதான் போய் ஃபைன் கட்டினேன், சைக்கிள்ல போய் உள்ள நல்லா லாங்கா போயிட்டேன் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள. அப்படி அங்க போய் ஃபைன் கட்டினேன் நானு. அப்பா புது வருஷ நாள், புதன்கிழமை நாள் அப்படியே பயங்கரமா இருக்குங்க. அதே மாதிரி வண்டியில கொஞ்சம் புது வருஷம் கொஞ்சம் எல்லாரும் புது வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே நான் அதைத்தான் சொல்லுவேன். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் போறேன்னா நான் எப்பவுமே தனியா தான் போவேன். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை வரேன்னு சொன்னா அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்டு போறோம். மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போயிட்டு அங்க பெட்ரோல் அடிக்கிறேன்னா நான் பெட்ரோல் அடிச்சிட்டேன். நான் 150க்கு அடிச்சிருக்கேன். போதும், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஏங்கிள் மாறுமோ மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதாவது இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டு துடியூர் ரோட்ல டச் ஆயிட்டோம்னா வந்து நம்ம அந்த அத்திப்பாளைய ரோடு முடிச்சு போயிடலாங்க. நம்ம மாப்பிள்ளை முன்னாடி போயிட்டானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா டியோ வச்சிருக்காங்க. ஆனா முன்னாடி போயிட்டானோ நமக்கு முன்னாடி. நம்மள இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கோம், நம்ம மாப்பிள்ளை என்ன ஒன்னான்னு தெரியலையே. அப்புறம் ஏன்டா ரொம்ப நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ 1-2 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடம்பே ரொம்ப சரியில்லைங்க. 1 வீக்குக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் சரியான ஃபீவருங்க, 102 டிகிரி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஊசியெல்லாம் போட்டு வந்துட்டேன். அப்புறம் ஊசியெல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ரெடி ஆகிருச்சு. 1 வீக் ரெஸ்ட் அப்பவே, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தங்காட்டி 1 வீக் லீவ் போட்டேன். அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு வந்து கரெக்டாக டேட் வந்து தெரியலிங்க, போன மண்டே நினைக்கிறேன். அந்த டைம்ல போகும்போது என்னாச்சு, மண்டே போயிட்டு வந்துட்டு நைட்டு பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய லீக் ஆயிடுச்சு. சிறும கூட இது வந்து அது எல்லாத்துக்குமே அது நடக்கிறதா, அது வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு இல்லைங்க. ஆனால் வந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது எனக்கே லைட்டாக கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுங்காட்டி சரி ஹாஸ்பிட்டல் போயே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க. அங்கே போய் 6500 செலவாயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா உடம்புக்கு தானே செலவு பண்ணியிருக்கோம், செக் பண்ணியிருக்கோம். மித்தபடி வேற எதுக்கு இந்த எப்படின்னா வேஸ்ட் எதுவும் செலவு பண்ணல. வேஸ்ட்டுன்ட்டெல்லாம் இல்லைங்க, நம்ம சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே செலவு பண்ணுறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். காசுனா செலவு பண்ணி தான் ஆகணும். எப்பவுமே காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுங்க. நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து நீ என்ன வேணா பெருசா சாதிக்கணும்னு நினைச்சா உடம்ப ஒத்துழைக்கணுங்க. இப்போ வந்து நீ இப்போ ரன்னர் ஆக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் உடம்பு சரியில்லைன்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பெருசா நீங்க வந்து அதுல எப்படி சொல்றது, உடம்புக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உடம்பு இருந்தாதான் எல்லாமே பண்ண முடியும்.
ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் வந்து எல்லா விஷயத்திலயும் நீ பண்ண முடியும். எந்திரிச்சு நீ ஒரு ஒர்க்குக்கு போறீனாலும் உடம்பு நல்லா இருந்தாதான் நீ நேரத்துல எந்திரிச்சு ஒர்க்குக்கு கிளம்ப முடியும். அந்த மாதிரி உடம்பு நல்லா பாத்துக்குங்க எல்லாருமே. நிறைய பக்கம் டிராவல் பண்ணுங்க, சுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, புது வருஷத்துல நீங்க புதுசா என்ன மாதிரி தனியா நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிய கத்து கொடுக்கும்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்னடா மாலையெல்லாம் போட்டுக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க பாட்டி போட்டு விட்டாங்க. நான் நேரத்துல எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன்னா, அவங்க அது எனக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சதே வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேரத்துல 5 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மாலை போட்டுருந்தாங்க. அவங்களே போட்டு விட்டு இருந்தாங்க. இது எங்கேயோ காத்துக்கு பிச்சுட்டு போகுதுங்க. நம்ம மாப்பிள்ளை இங்கதான் எங்கேயோ பெட்ரோல் அடிச்சுட்டு இருப்பான். இங்கதான் இங்க முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நானும் மாப்பிள்ள ரொம்ப க்ளோஸுங்க. உண்மையிலுமே அவ என்னை விட ஒரு வயசு பெரிய பையன்தான். ஆனா ரொம்ப க்ளோஸ். வாடா போறான் தான் கூப்பிடுவேன். ஆனா ரொம்ப க்ளோஸுங்க. நாங்க 2 பேரும் ஒரே முட்டாத கிரிக்கெட் விளையாடுவோம். ஒவ்வொரு டைம் எங்க போனாலுமே நாங்க ஒரே முட்டாத போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். இப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு வந்துங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் உண்மையிலுமே. நான் இன்னொரு மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த மாதிரி பழமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தேன். ஸோ அவன் வந்துட்டு அப்புறம் நைட்டு தான் எங்கேயோ ராமநாதபுரத்துல இருந்தான். நைட்டு கிளம்பி காலையில வர மாதிரி சொன்னான். இப்பதான் நான் ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம மாப்பிள்ளை வந்து சரி அங்கிருந்து வந்திருக்கா, டயர்டா இருக்கும், இந்த டைம்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நம்ம மாப்பிள்ளையை காணுங்க. ஐயையோ, மாப்பிள்ளையே காணோம் 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 காணோம். ஒருவேளை நம்ம அவனை தாண்டி வந்துட்டோமோ? எனக்கு அப்படிதாங்க தோணுது. முன்னாடி போயிட்டு இருக்கா நம்ம மாப்பிள்ளை, நமக்கு அப்புறம் தான் வந்திருக்கா. ஃபர்ஸ்டே கிளம்புன அவ. அப்புறம் வந்துட்டு ஒருத்தங்க லிஃப்ட் கேட்டாங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வயசானவர், என்னோட வண்டியில உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஃப்ரெண்டு பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு வந்தோன்னு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னா. அப்புறம் வந்துட்டு சரி அப்புறம் ஐயாவை அந்த வண்டியில தட்டி விட்டுங்க. ஐயோ வண்டி ட்ரையா இருக்கும் போல, அவர் பெட்ரோல் வந்து லிஃப்ட் அடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க. நிறைய பேர் அப்படிதாங்க. பெட்ரோல் கரெக்டா நீங்க எந்த பிளேஸ் போறீங்க அந்த அளவுக்கு ஃபியூல் வந்து பார்த்து அதுக்கப்புறம் பெட்ரோல் அடிச்சு எக்ஸ்ட்ரா கூட அடிச்சுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வண்டிக்கு தான் அடிக்கிறோம். அதுங்காட்டி ஒவ்வொரு டைமே ஆமாங்க. நானே வந்து 50 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்குங்க. உண்மையுமே நேற்று ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வண்டியில பெட்ரோலே இல்லை. அது பிளிங்க் ஆயிட்டே 2 நாளா பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சு. பக்கத்துலதான் ஒர்க் அப்படிங்கிறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு காசு இல்ல. அதாடி பெட்ரோல் அடிக்காவே போயிட்டு இருந்தா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 150 ரூபாய்க்கு அடிச்சிட்டோம். இங்கதாங்க நம்ம மாப்பிள்ளை டியோல போயிட்டு இருக்கான் பாருங்க. அந்த ஐயா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்த்து சேஃபா போங்க எல்லாருமே. எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க. டிராவல் விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டீங்க, மித்தபடி நான் சொல்ற மித்த விஷயம்னா உங்களுக்கு புரியும். அப்படியே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைமேட் வந்து வெயில் கிளைமேட்டுங்க. நல்ல வேலை கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ் நல்லா இருக்காது. அது போல நல்லா இருக்கும், போறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீல்ஸுங்க 4 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து கீழே இருந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து ஹீல்ஸ் மாதிரி இருக்கும். சூப்பரா தான் அங்க இருக்கு ஹீல்ஸ். நானும் ஓட்டுனது இல்லை, மாப்பிள்ளையும் ஓட்டுனது இல்லை. இது சின்ன ஹீல்ஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஓட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஹீல்ஸ் எல்லாம் ஈஸியா ஓட்டிக்கலாம், எப்பவும் போல தானே. நம்மளா ஆளினும் சூப்பரா எல்லா பக்கமும் ஓட்டு வைப்போம். நம்ம மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டு வராங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் பொறுமையாவே போவோம் நம்ம மாப்பிள்ளை வர முடிக்கும். சைக்கிளை மறந்துட்டியானோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லைங்க, நேத்தா வந்து நைட்டு வண்டியும் சைக்கிளோ கழுவிட்டு மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்லோவா தாங்க ஓட்டுவா. ரொம்ப ரேடா தான் இந்த 50 60 அந்த மாதிரி எல்லாம் போவா. அந்த மாதிரி இருக்கிறது நல்லதா. ஆனா ஒவ்வொரு இடத்துல ரொம்ப ஸ்லோவாவும் ஓட்டக்கூடாதுங்க, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் எல்லாருமே மினிமம் 50 60க்கு மேல போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு 30ல நம்ம முன்னாடி லெஃப்ட் ரைட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அது வந்து பெரியவங்க அப்படி ஓட்டுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே ஸ்கூட்டி மட்டும் நம்பாதீங்க. இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வையம்பலத்துல இருக்குங்க. வையம்பலைய ஸ்கூல் கூட்டு தான் இருக்கும். இன்னைக்கு 1ஆம் தேதி அப்படிங்கறனால வந்துட்டு நம்ம பாலமலை போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டு இன்னொரு பக்கம் போலாம் அப்படின்னு சொன்னான். 150 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். எங்க கூப்பிட்டு போனா போட ட்ரை ஆகும்போது பாத்துக்கல. யாராச்சும் கூப்பிடல நோயர் அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அப்புறம் வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்றாங்களான்னு பாப்போம். மாப்பிள்ளை இடுப்பை புடிச்சிட்டே போயிட்டு இருக்கானே. விளையாடும் போதும் அப்படிதாங்க, இடுப்பை புடிச்சிட்டு தான் இருப்பா எப்ப பார்த்தாலும். ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. ஆனா அது ஒரு பெஸ்ட் தான். பட்
ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கக்கூடாதுங்க. 3 டைம் சைக்கிளில் போயிருக்கேன். ஒரு டைம் லாக் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்காக போகல, அது வந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போகும்போது ஃபைன் போட்டு விட்டாங்க. அது என்னாச்சுன்னா உள்ளே கொஞ்சம் லாங்காக உள்ளே போனோன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ஃபாரஸ்ட் வீக்கில் போய் வீடியோஸ் எல்லாம் நான் என்னத்தான் எடுத்தேன், மித்தபடி வேற எதுவும் எடுக்கல. என்னத்தான் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ இப்போ கீழே வரும்போது பிடிச்சிட்டாங்க. சைக்கிளில் கேமரா மாட்டியிருந்தேன்னா முன்னாடி வர அந்த வியூ, அந்த ஹீல்ஸில் இறங்குறது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் முன்னாடி வரும்போது 3 பேர் இருந்தாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து. அப்புறம் 3 பேர் பிடிச்சி அப்புறம் நம்மளுக்கு அதை ஃபைன் போட்டாங்க. ஆனால் எனக்கு அது வந்து என்கிட்ட காசு இல்லைங்க அந்த டைமில். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அப்படி இப்படின்னு கேட்டு தான் நான் வந்து ஒரு அண்ணா மூலியமா அமௌண்ட் வாங்கி அப்புறம் தான் நான் வந்து கட்டினேன். ஆனால் அவங்க என்னோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு புரியல. பட் அது வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உள்ள போய் மேலாப்புல அங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கலான்னு வைங்க. நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. என்னன்னா வந்து ஒவ்வொரு டைம் நான் அது கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம மாப்பிள்ளைக்காக தாங்க கொஞ்சம் வந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பவுமே வந்து 60-70 நான் மினிமம் 60-70 தான் போவாங்க எங்க போனாலும். நம்ம மாப்பிள்ளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கடா கண் அந்த பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கண் அங்க போயிட்டு இருக்கேன். என்னோட கண் அங்க போவே இல்லைங்க. என்னோட எப்பவுமே ரோட்ல தான் இருக்கு. ஹாப்பி நியூ இயர் இந்த மாதிரி சுண்ணாம்புல ரோட்ல எழுதுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப எப்பனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரோட்ல எல்லாம் எழுதி வைக்கிறோம். அதெல்லாம் ஒரு செம மூமெண்ட்டுங்க. சின்ன வயசுனா இப்போ சின்ன வயசுதான். நான் என்ன சொல்றேன்னா இந்த 12-13 வயசுக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு என்ன ஒரு ஆசைனா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ 9th 10th ஒரு ஸ்கூல்ல நான் படிச்சேங்க. அப்புறம் 5th to 8th வந்து ஒரு ஸ்கூல் படித்தேன். எனக்கு என்னன்னா இப்போ 9th 10th படிச்ச ஸ்கூலுக்கு எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஒரே ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஒரு 10-15 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கம் போகணும், ப்ரோ சோன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய லாங்காகவும் போகக்கூடாது. சும்மா ஒரு மாலுக்கு போனோம், போட்டோ எடுத்தோம், ஜாலியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது கிடைக்க மாட்டேங்குதுங்க நமக்கு. மித்தபடி எல்லாமே பார்த்துட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் மீட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் பார்த்துக்கலாங்க, ஃபியூச்சர்ல ஏதோ நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரைடு போறதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே தாங்க போறோம். இது பக்கத்துல தான் இருக்கு பிளேஸ். அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்க போயிட்டு இது பண்ணிக்கலாம். அமௌண்ட் பத்தலைன்னா கூட யாராச்சும் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிரும்ல. நமக்கு ஒரு சேலரி வந்து 10 தனித்த வரும். எனக்கு அதுவும் ரொம்ப கம்மியா தாங்க வரும். நாளா அதிகமா லீவ் போடுறாளுங்க. டயர்டா இருந்துச்சுன்னா லீவ் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்னா இப்போ வந்து இஎம்ஐ இருக்கிறங்காட்டி வந்து நீ லீவ் போடாம போகணும். போன மாசத்துல எவ்வளவு நாள் போயிருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெறும் 10-11 நாள் தாங்க போயிருக்க. சேலரி எவ்வளவு வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்த்தாவே கஷ்டமாவும் இருக்கு. என்னடா இவ்வளவு நாள் லீவ் போட்டு எப்பறம் சமாளிக்க பிறந்த மாசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ புது வருஷம் பிறந்துருச்சுல, அதுங்காட்டி எதை பத்தி கவலைப்படாதடா, பாத்துக்கலாம், எப்பவுமே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு 2024 சொல்லிட்டு இருப்போம். அதே மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டே இருக்கிறோம். வேற மைலேஜ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல போடுறேங்க இந்த மந்த்ல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. ஏன்னா ஜனவரி மந்த் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அதனால பிப்ரவரியில இருந்து நானும் ஒரு பிளான் வச்சிருக்கேங்க. பிப்ரவரியில இருந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 3 நாள், எப்படின்னா 2 மந்த்துக்கு ஒருக்கா ஒரு 4 நாள் 3 நாள் ரைடு போற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அமௌண்ட் சேர்த்து போன ரைட்லயே நான் சொல்லியிருப்பேன். சித்தன் குட்டை போகும்போதே நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க. பிளான் எல்லாம் போட்டுட்டேன். ஆனா இந்த மாசம் பிப்ரவரி மாசம் கொஞ்சம், பிப்ரவரி மாசம் கூட பரவாயில்ல, பிப்ரவரி மாசத்துல ஏதோ ரைட் பண்ணிடலாம். இந்த ஜனவரி மந்த்ல பெருசா அந்த அளவுக்கு நம்மளால ரைட் பண்ண முடியாது. மொபைல் ஹோல்டர் மட்டும் ஒன்று வாங்கணுங்க. அது 200-300 ருபீஸ் வரும். இப்போதைக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இல்லை. அதுங்காட்டி மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கணும். அதே மாதிரி கீ செயின் ஒன்று வாங்கணும், ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா கீ செயினை வாங்கிடுவேங்க. 100-150 200 அப்படின்ட்டு நிறைய இருக்கு. கம்மியான பிரைஸ் 40 ரூபா 50 ரூபாயிலே இருக்கு. பட் எனக்கு கீ செயின் வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா, கிஃப்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தாலும் நீங்களே கிஃப்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கேட்குறேன்.
எனக்கு ஒருத்தங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் அவங்க அந்த அளவுக்கு டச் இல்லை. ஃப்ரெண்டு தாங்க. ஃப்ரெண்டுனா கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன்னா பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட இள ரத்தங்கள் அப்படிதான் இருக்கும். அதங்காட்டி நானும் அதை பெருசா கண்டுக்க மாட்டேங்க. எல்லாருமே நானே ஒரு இடத்துல ஸ்பீடா போவேன், அதெல்லாம் இருக்கிறதாங்க. எல்லாருமே ஸ்பீடா போறாங்க, அதெல்லாம் நான் பெருசெல்லாம் இது பண்ண மாட்டேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம போகணும், ஓகேங்களா? நம்ம யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் நம்ம ரூட்ல. நம்ம மாப்பிள்ளை கூப்பிட்டுன்னா வந்துட்டா எங்கேயுமே வரமாட்டாங்க. உண்மையிலுமே நம்ம மாப்பிள்ளை கடலை கூட பார்த்தது இல்லைங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 21 ஏஜ் ஆக போகுதுங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்ல அவனுக்கு 21 ஆக போகுது, எனக்கு 20 ஆக போகுது. நான் கூட காமெடியா இருக்குங்க ஊர்ல. செம ஃபன்னா இருக்கும். நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நாங்க குரூப்பா ட்ரிப்பு பிளான் பண்ணி போவோம். குரூப்பானா எப்படின்னா பைக்ல இல்லாம ஏதோ கார் கீது பிடிச்சிட்டு போற மாதிரி இருந்தாலும் இருக்கும். அந்த டைம்ல எல்லாத்தையும் பேசுறது, அவங்கள வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறது ரொம்ப ஃபன்னா இருக்குங்க. கேமரா இருந்தா நல்லா இருக்கும். பார்ப்போம் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன்லயே எடுக்கலாம். ஃபோன்ல எடுத்தோம்னா மைக் வேணும், அதுதான் பிரச்சனை. அப்பனா தான் ஒரு மூணு மைக் அந்த மாதிரி இருந்தாதான் அவங்க விட்டு ஆளுக்கு ஒவ்வொரு மைக்கை மாட்டி விட்டுட்டு ஃபன்னா பேசிட்டு வரத வீடியோ எடுத்து போட்டுலாம் யூடியூப்ல. நிறைய டிஃப்ரெண்டான லாக்ஸ் எல்லாம் நான் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. கொஞ்சம் இந்த மோட்டோ லாக் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. கீ செயின் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. கீ செயின் இருந்தாலுமே அது போய் இடையில சிக்கிக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. அதங்காட்டி தான் நான் கீ செயினும் போடல. சரி, நமக்கு யாராச்சும் கிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நினச்சிட்டு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் 9:15 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 9:15 9:20 அந்த மாதிரி இருக்கும். மாப்பிள்ளைங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள மட்டும்தாங்க. வீடியோக்கு வெளியே வேலை. ஸோ லைட்டாக ஒரு கேப் கொடுங்க, நான் போயிடுறேன். லைட்டாக ஒரு கேப். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்திட்டு போயிடுவோம். நான் அப்படிதாங்க, அப்படியே ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பேன். ஒரு கான்செப்டா வந்து பேச மாட்டேன். நான் போகும்போது ஏதோ ஃப்ளோல ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு. நம்ம மாப்பிள்ளை பாருங்க, அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். நம்மளை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான், நம்மளையெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு ரோட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் கரெக்ட். சைடில் எப்பவுமே பார்க்கக்கூடாது. ஆனா இந்த மாதிரி டைம்ல வழி தெரியலன்னா பார்த்தாண்டா ஆகணும். போனா பின்னாடி போயிட்டே இருக்கிறான். எல்லாரும் முன்னாடி போவாங்க, இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கானே. எதை பத்தி இப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க. நியூ இயர்ல இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். என் மனசை கல்லாயிக்கிறேன், என் மைண்டை கல்லாயிக்கிறேன். நான் என்னோட டார்கெட் ஃபுல்லாமே வந்து ஜாலியா இருக்கணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் ரொம்ப வருத்தப்படக்கூடாதுன்னு தோணுது. அப்படி எப்பவுமே ஜாலியா சந்தோஷமாவே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் ஃபாஸ்டா வாடா, கொஞ்சம் ஃபாஸ்டா வா. நான் ஃபியூச்சர்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார்னாச்சும் வாங்கணும்னு ஆசை. பார்ப்போம். ஒரு 2 lakh 3 lakhல. அதுக்கு 2 lakh 3 lakhங்கிறது வந்து எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுங்களா? அது எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு தெரியுங்களா? ரேஸ் கார் மாதிரி கேக்குதுங்க. அண்ணன் ஒரு பாப் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். நல்லா அழுத்துனாருன்னா சவுண்ட் நல்லா. உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மைக் சொல்ல மாட்டேங்கிறங்காட்டி கேட்குமான்னு தெரியல. ஆனா நம்மளையே பார்த்துட்டு வராங்க. ஐயோ, நம்ம கேமரா மாட்டிக்கிறோம்ல, அதுங்காட்டி நம்மளையே பார்த்துட்டு முன்னாடி அண்ணாவோட சொல்லி பாருங்க கேமரா மாட்டிட்டு வீடியோ எடுத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க. இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுமே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பைக்கு 150K பெட்ரோல் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பைக் தகுந்த மாதிரி தான் பெட்ரோல் வரும். மித்தபடி வேற எந்த ஒரு செலவும் இருக்காது. அதே மாதிரி மத்தியான டைம்ல நீங்க வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்ருவோம், ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. சைக்கிளிங்க பார்க்கும் போதெல்லாம் என் மனசு என்ன தெரியுமா சொல்லுது, எப்படா நீ சைக்கிளை தொடுவ அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்னன்னா ஒர்க் போயிட்டு இருக்குங்க, அதுக்கு டைம் நம்ம கரெக்டா ஒர்க் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம் நம்ம. பாப்போம். கண்டிப்பா வந்து சைக்கிள ஒரு பெரிய ஒரு ரைடு பண்ணிட்டு தான் சைக்கிள் அதோட நிறுத்துவேன். அது முடிக்க நான் வந்து எப்படின்னா சைக்கிள் போவேன். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் போக மாட்டோம். கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ரைடு வந்து சைக்கிள பண்ணுவோம். ஒரு ரைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சைக்கிள் அதுக்கப்புறம் விட முடியாது. சைக்கிள் பைக்கு
அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பண்ண முடியாது, விட முடியாது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் இருக்குங்க. விசேஷ டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கேருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப மெதுவாக வர மாதிரி தோணுது. நெய்த ஆஹா சரி சரிடா. அப்பா 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 எவ்வளோ பெரிய வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் பார்த்தா சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்கை ப்ளூவில் வானம் அப்படியே சூப்பராக இருக்கு. ஐயோ 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 போட்டுக்கிறேன். அப்போ நான் வாய்ஸ் நல்லா கேட்கும் நண்பர்களே. ஹீல் சேர போகிறோங்க மேலே. அவன் அப்படியே பூந்து ராசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைனை போட்டு விட்டாங்க. ஃபைன் போட்டது கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு சரி ஓகே ஏதோ அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னா நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக போச்சுங்க. யாராக இருந்தாலுமே பேட் வேர்ட்ஸ் பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் வந்துடுச்சுங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. நான் அழுதுட்டேன். வெளியே சொல்கிற கேவலம் தான் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, அழுதுட்டேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறங்கால கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஆட்டி கொஞ்சம் அழுதுட்டேன். அப்போவே என்னடா அப்படிங்கும்போது சாப்பிட்டு வாங்க கடையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஹெட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸர் ஹெட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, அவங்க சூப்பராக பேசுனாங்க. சாப்பிட்டீங்களா தம்பி, சாப்பிட்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்க்குறவங்க நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. அப்படியே ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு வீடியோ நிறைய வீடியோ எடுத்துங்க. அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குங்க. இதில் ஏற மாற எல்லாம் தனித்தனியாக நான் செட் பண்ணி ஒரு இடத்துல ஆங்கிள் செட் பண்ணி வச்சுட்டு வண்டி கீழே போட்டிருப்பேங்க. மாப்பிள்ளை கூப்பிட்டுருக்கான், எதுக்குன்னு தெரியல. ஐயோ இது ஆகலடா மாப்பிள்ளை, சாரிடா. நான் வந்து ஃபோன் எடுக்க பார்த்துட்டு கொஞ்சம் இதாயிட்டேங்க, தாங்கி பிடிச்சிட்டேங்க. இருக்குங்க நம்மள அடிச்சு நறுக்கிட்டு போயிட்டே இருப்பேங்க. இது இந்த ஹீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாவும் இருக்குங்க. இந்த ஹீல்ஸ் காரு பார்த்து சிரிச்சுட்டு போனாருங்க. வண்டி கீழே போற மாதிரி போனோன்னா சிரிச்சுட்டு போறாருங்க. அதுக்குள்ள பெட்ரோல் பிளிங்க் ஆகுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரை ஆச்சுன்னா மாப்பிள்ளை இருக்கா கூப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு ட்ரை ஆகாது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு கூட தெரியலையே. நான் தாங்க டக்கு டக்குன்னு கீரை போட்டே இருப்போம் போல. வண்டி ஒரு மாதிரி அணத்துற மாதிரி தோணுது. எப்பவுமே கால் வந்துச்சுன்னா ஓரமாக நிறுத்தி பேசிடுங்க. ரெண்டு கால் பண்ணும்போது கால் வந்துச்சு, நான் கால் பண்ணும்போது காலே போக மாட்டேங்குதுங்க. கார்னிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பண்ணுறதுக்கு. ஆனால் கார்னிங் அந்த அளவுக்கு இங்கே ஹீல்ஸுங்கிறங்காட்டி வந்து கார்னிங் எல்லாம் அப்பப்போ வண்டி வந்துட்டே இருக்குங்களா. ரோடு போட்டாங்க. போன டைமெல்லாம் வரும்போது ரோடே இல்லை. இந்த டைம் எல்லாம் ரோடு போட்டாங்க. அது போல் சூப்பராக இருக்குங்க ரோடு போட்டங்காட்டி. அவ்வளோ கோயில் பக்கத்தில் வந்துருச்சு. பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம தாங்க கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும். நம்ம மாப்பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு மாதிரி வண்டி அணத்துற மாதிரி ஃபீல் ஆயிருச்சுங்க. உண்மையிலுமே அங்க போயிட்டு ஒரு அழுத்தி பார்க்கணும். ஏண்டா போ, நம்ம மாப்பிள்ளைனால ஓட்ட முடியல போல. நாங்க வண்டி கீழே போடும்போது உண்மையா அது பேலன்ஸ் பண்ண முடியாமட்டு இல்லைங்க. போன் எடுத்தனா டக்குன்னு எனக்கு இறக்கம் கூடிய நான் ஒரு கையில வச்சுட்டு ஒரு கையில பிரேக் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டு வந்தங்காட்டி கொஞ்சம் கீழே போற மாதிரி ஆயிட்டா. கீழே போட்டிருப்பேன் மனுஷனுக்கு. அப்புறம் ஒரு மாதிரி ஆயிருப்போம். வீட்டுக்கு போய் புலம்பிட்டு கிடப்ப. இப்பவே அங்க போய் செக் பண்ணணும், எங்கேயாச்சும் உரசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா பஸ்காரண்ணா அவ்வளவுதாங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்குங்க. பா வரும்போது கொஞ்சம் நின்றுட்டு போட்டோலாம் எடுப்போம். வண்டி ஒரு மாதிரி அணத்துற மாதிரி ஆயிடுச்சுங்க. வண்டி கீழே எங்கேயோ போட்டேன். நல்ல வேலை எதுவும் டேமேஜ் ஆகலன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ஆகல. கீழே போட்டுட்டேன்னா இல்லைக்கா காலில் தாங்கி பிடிச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகேங்க, அப்படி லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ஆகிட்டுங்க. நானும் மாப்பிள்ளை ஓட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ எனக்கு சிரிப்பு இப்போவுமே சிரிப்பு அப்படியே தாங்க இருக்குது. அப்படியே வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பயங்கரமாக இருக்கும். உங்கள் பேக்ரவுண்டில் காட்டுற அப்படியே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஐயோ வியூ காட்டுறேங்க உங்களுக்கு. வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. அந்த பக்கம் மழை. ஆனால் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சூப்பராக இருக்கும். போகும்போது நம்மளால் லாக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் கழட்டி வச்சுட்டுங்க மறுபடியும் ஃபிட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறோம். இங்கே வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு
அவங்க மறையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுங்காட்டி நாங்கள் வண்டி அங்கேயும் நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் காருக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு வந்துருக்கோங்க. அப்படியே நாங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கோம். மாப்பிள்ளை அப்படியே போயிட்டே இருக்குங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்கானா வந்து சைட் அடிச்சுருக்காங்க. மாப்பிள்ளை சைட் அடிச்சுருக்காங்க. நானே சொல்கிறேன் வேண்டாண்டா எங்கேயாச்சும் அடி இடி வாங்கிக்காதா அப்படின்னு சொல்கிறேன். சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் செருப்பில் அடிங்க அவனை. யூடியூப்பில் போட்டுருந்தது எல்லாமே. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்தால் சூப்பராக இருக்கும். தனியாக வரும்போது அது ஒரு ஃபீலாக இருக்குங்க. அப்புறம் சைக்கிள் வரும்போது இங்கெல்லாம் உட்காந்துட்டு நிறைய வீடியோ எடுத்து இந்த மரத்துக்கிட்ட இங்கே உட்காந்து தாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த மரத்துக்கிட்ட இங்கே உட்காந்துட்டு அப்போ இங்கே அந்தளவுக்கு செடியெல்லாம் இல்லை. இங்கே உட்காந்துட்டு தனியாக இந்த மரத்தை பார்க்குற மாதிரி அங்கே ஒரு பேக்ரவுண்ட் வியூ சூப்பராக இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியில வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் இதெல்லாம் சாப்பிட்டங்காட்டி பல்லு லைட்டாக கரையை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப உள்ளே போகக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போய்க்கலாம். இந்த பிளேஸ் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெருநாய்க்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். கூகுள் மேப்பில் வந்து பாலமலைன்னு அடிச்சுனாவே இங்கே வந்துடுங்க. அது ஃபுல்லாமே வந்து கேரளா பக்கமா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஃபுல்லாமே காடுங்க. சுற்றியும் காடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பிள்ளைய ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஃபோட்டோவே எடுக்க தெரியலிங்க அவனுக்கு. பாருங்கள் அவனை மட்டும் நல்லா ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு உட்காந்து ஜாலியாக இருக்காங்க. எனக்கு எடுக்க சொன்னால் எடுக்க தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது. ஆனால் நான் போன டைம் வரும்போது இங்கே தான் உட்காந்துட்டு அந்த ஸ்டாண்டை வச்சு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துருந்து அதெல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. என்னடா அந்த வீடியோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டுங்க. நானும் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிங்குள்ளே போயிட்டாங்க. ஏன்டா டே சேட்டிங்குள்ளே போயிட்டாங்க நம்ம மாப்பிள்ளை. நிறைய பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட பொண்ணுங்க கூடயே பேச மாட்டேன் எப்போவுமே. இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். போட்டுருவேன் சம்முன்னு. இது ரொம்ப சூப்பராக இருக்குதுரா. டே செமைய முடி வந்து ரொம்ப அதிகமாக்குற மாதிரி இருக்குங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிட்டன் போகிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது கோயிலேருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க உள்ள. அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். முன்னாடி போகும்போது அந்த வியூவை வந்துட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் காட்டுறேன். பைக்கில் போகும்போது லாக் எடுக்க முடியாதுங்க. அங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ போயிட்டு உங்களுக்கு அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். வாங்க அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுறேன். எப்போவுமே ஃபைனலாக சொன்ன மாதிரி அந்த வியூ பாயிண்ட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வியூ எனக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எந்தெந்த வண்டியில் வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஒரு டியோங்க நம்ம மாப்பிள்ளை இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை காட்டுறேன். அந்த வியூ காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். வாங்க உங்களுக்கு அந்த வியூவை நான் வந்து காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மலைங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும்னா பயங்கரமாக இருக்குங்க. ஹில்ஸ் ஃபுல்லாமே செம சூப்பராக இருக்குங்க. ஆகாசத்தை நான் பார்க்குறேன் ஆறு கடல் நான். ஹலோ ஃபேமே, நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்துட்டோம். அதுவும் போல் ஒரு மாதிரி திக்கி பேசுகிறேன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2025 எல்லாத்துக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு தான். அதே மாதிரி என்னென்னா இந்த வருஷம் நமக்கான வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் இறங்கி அடிங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். மேலே இருக்கவன் பார்த்துப்பான். லவ் யூ ஸோ மச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன விஷயம் எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச்சுங்க.